வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சென்னையில் கோவில் கொண்டிருக்கும் அம்மன் தலங்களில் மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோவிலுக்கும் முக்கியத்துவம் உண்டு. அவற்றில் மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோவில் மிகவும் பழமையானது. அன்னை காமாட்சி ஒற்றை காலில் நின்று தவம் செய்த தலம் இது. இதன் பின்னணியில் சொல்லப்படும் புராண தகவல் சுவாரஸ்யமானது. ஒருமுறை கைலாயத்தில் பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடினாள். ஈசனின் கண்கள் என்பன சூரியன் சந்திரன் அல்லவா? அப்படி உலகுக்கு ஒளி தரும் இரண்டையும் மூடினால் என்னவாகும்? உலகமே இருண்டது. கன நேரம்தான். உயிர்கள் எல்லாம் திகைத்து தவித்தன. இதனால் கோபமடைந்த ஈசன் பார்வதி தேவியை பூலோகத்தில் பிறந்து கடும் தவம் ஏற்றி பின் தன்னை வந்து அடையுமாறு கட்டளையிட்டார். அன்னையும் பூலோகம் வந்து தவம் ஏற்றினாள். அப்படி அவள் மாங்காடு என்னும் இத்தலத்துக்கு வந்து நெருப்பில் ஒற்றை காலில் நின்று தவம் செய்தாள் என்கிறது தலபுராணம். 5 குண்டங்களில் அக்னி வளர்த்து நடுக்குண்டத்தில் ஊசி முனையில் ஒற்றை காலில் சிவனின் அருள் வேண்டி கடுந்தவம் ஏற்றினாள். இதனால் அம்பாள் இத்தலத்தில் தபசு காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். அன்னையின் இந்த கடுந்தவத்தை கண்ட ஈசன் மனம் மகிழ்ந்தார். அன்னையிடம் அசரீரியாக காஞ்சிபுரத்துக்கு செல்லும்படியும் தான் அங்கு வந்து மனம் புரிந்து கொள்வதாகவும் கூறினார். ஈசனின் சொற்படி அன்னை காஞ்சி மாநகருக்கு சென்று அங்கு மணலால் சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்து வந்தாள். காஞ்சியில் அம்மையை மனம் செய்தருளினார் சிவபெருமான். ஒரு காலத்தில் மாமரங்கள் நிறைந்து மாமரக்காடாக விளங்கியதால் இத்தலம் மாங்காடு எனும் பெயர் பெற்றது. மாங்காடு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தாலே மனதில் வைராக்கியம் ஏற்படும். இத்தலத்தில் தான் சுக்கிரன் தன் இழந்த கண் பார்வையை பெற ஈசனை வழிபாடு செய்தார். அதன் பலனாக தன் கண் பார்வையையும் பெற்றார். எனவே கண் பார்வையில் பிரச்சனை உள்ளவர்கள் இத்தலம் வந்தால் விரைவில் சுகம் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. மேலும் சுக்கிரனுக்கு அருளிய தலம் இது என்பதால் சுக்கிர தோஷம் உடையவர்கள், சுக்கிரனின் அருள் வேண்டுபவர்கள் இத்தலம் வந்து வழிபாடு செய்வது சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணிக்குள் சுக்கிரஹோரையில் வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் என்கிறார்கள் பக்தர்கள். ஆதியில் இத்தலத்தில் அன்னை உக்கிரமாக இருந்தாள் எனவும் ஆதிசங்கரர் தேவியின் உக்கிரத்தை குறைக்க ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்ய அன்னை மனம் குளிர்ந்து வரம் தரும் வடிவினால் ஆனாள் என்றும் சொல்கிறார்கள். சுக்கிரன் வழிபட்ட தலம் என்பதால் திருமணத்தடை, குழந்தை பேறு ஆகியவற்றுக்கு வந்து வழிபடும் பக்தர்கள் ஏராளம். மாங்காடு காமாட்சி அம்மனுக்கு 6 வாரங்கள் தொடர்ந்து 2 எலுமிச்சை பழங்கள் வாங்கி வந்து வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். நேர்த்திக்கடனாக பக்தர்கள் அம்பாளுக்கு புடவை சாத்தி வழிபடுகிறார்கள். இங்குள்ள அம்பாள் கிழக்கு நோக்கி தனிச்சன்னதியில் காட்சி தருகிறார். சப்தக்கன்னிகள், விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் என பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் சாத்தி வழிபாடுகள் செய்வது இங்கு மிகவும் விசேஷமாகும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் பிரதி மாதம் பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுகிறது. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை மாங்காடு சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வாருங்கள். உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த கோவிலை பத்தி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.